ஒரு டீனேஜரா ஒயிட் ஹேர்ஸ் இருக்கா? மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு முடி சீக்கிரமா வெள்ளையாயிடுது, எனக்கு வயசு கம்மியா தான் இருக்குது, ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு முடி சீக்கிரமா வெள்ளையாயிடுச்சு, இன்னும் வயசு ஏற எனக்கு எல்லா முடியுமே வெள்ளையாயிடுமோன்ற உங்களுக்கு பயம் இருக்குங்களா? உங்களோட ஃபுட்ல நீங்க காப்பர் கண்டென்ட் ஜாஸ்தி பண்ணணும். ஸோ காப்பர் கண்டென்ட்ல ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே நான் சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது ஆயிஸ்டர். ஸோ சிப்பின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. சிப்பி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரெசிபின்னு போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் அது. ஸோ இது எடுத்துக்கோங்க. அவகேடோ, அதை பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், இல்லை பழமாகவும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு பாதி பழம் சாப்பிடுங்க. சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ். ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறமா வந்து காஞ்ச திராட்சை, அதாவது உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க. உலர்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நாலுத்தையுமே வந்து நீங்களோட ஃபுட் டயட்ல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா நாலாவதா பீஃபோட லிவர் தாங்க. ஸோ இது வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. குக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து காப்பர் கண்டென்ட் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஷீடேக் மஷ்ரூம்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மஷ்ரூம். நீங்க வந்து இது ஒன்லி அவைலபிள் ஆன் வந்து சைனா, ஜப்பான்ல தான் இதை விளைய வைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல தான் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்றது செசமே சீட், அதாவது ஸ்கிரீன்ல தெரியும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது எள்ளு சேர்ந்த ஒரு பொருளை வந்து சாப்பிடும்போது அதிகமா நம்மளுக்கு அதுல காப்பர் கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல நம்ம சேர்த்துக்க வேண்டியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டின்ஸ், அதாவது பருப்பு வகைகள். பருப்பு வகைகள்னு சொல்றாங்க. பருப்பு வகைகள்ல உங்களுக்கு நிறைய இருக்கு. ராஜ்மோ, கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா வந்து மூங் தால், மூங் தால்னா வந்து பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நீங்க சேர்த்துக்கிறதுனால அதுலயுமே காப்பர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதை வந்து உங்களோட ஹெல்தி டயட்ல ஆட் பண்ணி, அதாவது சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சீடு இது. அடுத்தது பாத்தீங்கன்னா சீஸ். ஆனா நார்மல் பால்ல வந்து சீஸ் கிடையாது, கோட் மில்க்ல வர சீஸ். நம்ம நார்மலா சாப்பிட்ற சீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கவு மில்க்ல வர்றது. ஆட்டுப்பால்ல வர சீஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காப்பர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. டார்க் சாக்லேட்ல பாத்தீங்கன்னா வந்து பியூர் கோகோ பவுடர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பார்த்து. அடுத்தது வந்து கொய்னான்னு சொல்றாங்க. நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சீமத்திணைன்னு சொல்லுவாங்க, சீம அரிசின்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்து இதையுமே உங்களோட ஃபுட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்க எப்படி வேணா சமைக்கலாம். நீங்க போயிட்டு ரெசிபின்னு சொல்லிட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே வந்துடும். இருக்க டீனேஜர்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து கிரே ஹேர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு, ஒயிட் ஹேர். மிடில் ஏஜ் பீப்புளுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் டயட் நீங்க மெயின்டைன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க என்னதான் நீங்க வந்து வெளியில வந்து நீங்க கலர் பண்ணிக்கிறேன், நான் மாசம் நான் கலர் பண்ணிக்கிறேன், டயட் போட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி முடிக்கு மட்டும்தாங்க. வளர்ற முடி அது பாட்டுட்டு வளர்ந்துட்டே தான் இருக்கும், உங்களுக்கான வெள்ளையா தான் வளரும். ஸோ அதை நீங்க வந்து போக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி ஃபுட் டயட். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க உங்க உடம்பை நீங்க சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்ஸ் நீங்க வந்து சாப்பிடும் போது கண்டிப்பா உங்களோட ஹேர்ல வந்து அந்த பிக்மெண்ட், அதாவது மெலானின்னு சொல்லுவாங்க, இந்த நிற சுரப்பி, இதுதான் வந்து நம்மளோட முடிக்கு வந்து கலர் கொடுக்கும். இந்த மெலானினை நீங்க ட்ரிகர் பண்ணி விடுவீங்க. இது உங்களோட ஃபுட்டுல, உங்களோட ஹெல்தியான டயட்ல காப்பர் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற இப்ப நான் சொன்ன ஃபுட்ஸ், இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற எல்லா ஃபுட்ஸுமே மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க ஃபுட் டயட்ஸ் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க போகுது. இதுதாங்க இதோட பெர்மனன்ட் சொல்யூஷனே. ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.